குறிப்பா சொல்லப்போனா என் தம்பி விஜய்க்கும் சேர்த்து தான் அந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். பிஜேபி எதிர்த்தால் நீ கிறிஸ்தவ கைக்கூலி, இஸ்லாமிய கைக்கூலி. திமுகவை எதிர்த்தால் நீ RSS பிஜேபி கைக்கூலி. மக்கள் கண்டெடுத்த தலைவர்கள் நடித்துக் கொண்டிருக்கிறார்கள். மக்கள் கண்டுகளித்த நடிகன் தலைவனாக ஆசைப்பட்டுக் கொண்டிருக்கான், தலைவனாக வந்து கொண்டிருக்கான். எப்படியே மக்கள் கண்டெடுத்த தலைவர்கள் நடித்துக் கொண்டிருப்பதாகவும் மக்கள் கண்டுகளித்த நடிகன் தலைவனாக ஆசைப்பட்டுக் கொண்டிருப்பதாகவும் விஜயை சீமான் மறைமுகமாக விமர்சித்திருக்கிறார். சென்னை போரூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் 22 வயதில் இவ்வளவு சிந்தனையா என பகத்சிங் தன்னை வியக்க வைத்த நிலையில் அதே வயதுடைய இளைஞர் நடிகனை பார்க்க சென்று நெரிசலில் சிக்கி உயிரிழந்ததாகவும் கூறினார். மக்கள் கண்டெடுத்த தலைவர்கள் நடித்துக் கொண்டிருக்கிறார்கள். மக்கள் கண்டுகளித்த நடிகன் தலைவனாக ஆசைப்பட்டுக் கொண்டிருக்கான், தலைவனாக வந்து கொண்டிருக்கான். எப்படியே விஜயை எதிர்த்தால் திமுக கைக்கூலி என்று தன்னை சில விமர்சிப்பதாகவும் சீமான் தெரிவித்தார். மேலும் விஜய்க்கு பின்னால் செல்லும் நண்பா நண்பர்கள் தனக்கு தம்பி தங்கைகள் தான் என்றும் அவர்களுக்கும் சேர்த்துத்தான் தான் வேலை செய்து கொண்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். பிஜேபி எதிர்த்தால் நீ கிறிஸ்தவ கைக்கூலி, இஸ்லாமிய கைக்கூலி. திமுகவை எதிர்த்தால் நீ RSS பிஜேபி கைக்கூலி. தம்பி விஜய் அவர்களை எதிர்த்து நீ கேள்வி கேட்டாலே போதும் திமுக கைக்கூலி. அவனுக்கு முன்னாடி போறவன் நண்பா நண்பி, எனக்கு தம்பி தங்க, அவனுக்கும் சேர்த்து தான் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். குறிப்பா சொல்லப்போனா என் தம்பி விஜய்க்கும் சேர்த்து தான் அந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இதனிடையே நாம் என்றும் குலதெய்வ வழிபாட்டை கடைபிடிக்க வேண்டும் என கூறிய சீமான், தனுஷ் குலதெய்வ கோவிலுக்கு சென்ற செய்திக்கு பிறகு குலதெய்வ வழிபாடு அதிகரித்திருப்பதாக கூறினார். தம்பி தனுஷ்ங்கிற ஒரு நடிகர், புகழ்பெற்ற நடிகர், தன்னுடைய குலசாமி கோயில்ல போய் கிடாவட்டி பொங்க வைக்கிறாருன்னு குலதெய்வ வழிபாடு ஏறுது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.